இலங்கையின் பொருளாதாரம் அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. கடுமையாக உணவுப் பொருட்களுடைய விலை, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு பொருளாதார சிக்கலுக்கு இலங்கை போனதற்கான அடிப்படையான காரணங்கள் என்னென்ன பார்க்கலாம். இலங்கையில் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு முக்கிய காரணம் தொழிற்சாலைகள் முதல் விவசாயம் வரை மூலப்பொருட்கள் அனைத்திற்கும் இறக்குமதியை மட்டுமே நம்பியிருந்ததும் அதன் ஏகாதிபத்திய சார்பு கொள்கையுமே ஆகும். கொரோனா காரணமாக இலங்கைக்கு பெருமளவில் அந்நிய செலாவணி ஈட்டித் தரும் சுற்றுலாத்துறை பாதிப்படைந்திருந்ததாலும் அதற்கு முன்பே இலங்கை மீள முடியாத கடனில் சிக்கிக் கொண்டு விட்டது. அதற்கு முதன்மை காரணம் சீனாவிடம் மிக அதிக அளவில் கடன் வாங்கியதும் உள்நாட்டு உற்பத்தியில் தன்னிறைவு பெற முயலாமல் இறக்குமதிக்கு பெருமளவு ஆதரவு கொடுத்ததுமே ஆகும். மேலும் வெளிநாட்டு வங்கிகளில் அரசு வாங்கிய கடனும் ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இறக்குமதியை மட்டுமே நம்பியிருக்கும் ஒரு பொருளாதாரம் உலக நாடுகளில் ஏற்படும் நெருக்கடியால் பாதிக்கப்படும் என்பதற்கு சான்றாக இலங்கையின் அந்நிய செலாவணி கையிருப்பு பெருமளவு குறைந்துள்ளது. 270 கோடி அமெரிக்க டாலராக அதன் அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்க, வெளிநாடுகளுக்கு அது செலுத்த வேண்டிய கடன் பாக்கியோ 3500 கோடி அமெரிக்க டாலருக்கு மேலாக உயர்ந்துள்ளது. ஏறக்குறைய இலங்கை அரசின் வருவாயில் சுமார் 80% வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுவதற்காகவே செலவிடப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, அந்நிய செலாவணி பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக மேலும் கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு இலங்கை தள்ளப்பட்டுள்ளது. இதன் விளைவாக இலங்கையில் பொருட்களின் விலை உயர்ந்து கொண்டே போகிறது. 1 கிலோ சர்க்கரையின் விலை இந்திய மதிப்பில் 240 ரூபாய்க்கும் 1 கிலோ உளுந்து இந்திய மதிப்பில் 400 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அந்த விலைக்கு விற்றாலும் கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது. சிறு தானியங்கள், அரிசி அனைத்திற்கும் கடுமையான தட்டுப்பாடு நிலவுகிறது. அதன் காரணமாக விலையும் அதிகரித்துக் கொண்டே போகிறது. 100 கிராம் மஞ்சள் இந்திய மதிப்பில் 300 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கொரோனா தாக்கம் குறைந்து உலகம் வழக்கமான வாழ்க்கை முறைக்கு மாறிய பிறகுதான் இந்த நிலை மாறும். மீண்டும் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்குள் வர வேண்டும். உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியடைய வேண்டும். அப்போதுதான் பொருளாதாரம் வளர்ச்சி பாதையை நோக்கி திரும்பும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர். மூத்த பத்திரிகையாளர் திரு தயாபரன், உதவி பேராசிரியர் திரு அகிலன் கதிர்காமர், ஜஃப்னா பல்கலைக்கழகம், இருவரும் விருந்தினராக இந்த அமர்வில் பங்கேற்கிறாங்க. விருந்தினர்கள் இருவருக்கும் வணக்கம். திரு தயாபரன், இந்த விலைவாசிலாம் கேட்கவே அச்சமா இருக்கு. நிலைமை நாளுக்கு நாள் மோசமாய் கொண்டே இருக்கு. ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு கூட அந்த நிகழ்ச்சியை பண்ணோம். அப்பவும் இதே விலைவாசி உயர்வு. ஆனால் அப்ப இருந்ததை விட இப்போ விலைவாசி உயர்வு கூடுதலாக இருக்கு. அத்தியாவசிய பொருட்கள், அதுவும் தட்டுப்பாடோடு விலைவாசி உயர்வு. எப்படி சமாளிக்கிறீங்க? உண்மையில இலங்கை அரசு ஏற்கனவே பெற்ற கடனை அடைப்பதற்கு கடன் பெறுகின்ற ஒரு சூழலில் தான் தற்போது இலங்கை அரசினது வாழ்வியல் இருந்து வருகிறது. ஒரு நீண்ட திட்டம், 30 வருடத்துக்கு மேற்பட்ட ஒரு திட்டம் காரணமாக அந்த திட்டத்தை வெற்றி கொள்வதற்காக இலங்கை அரசு உலகெங்குமே கடன் பெற்றிருந்தது. ஆனால் திட்டம் முடிந்து 12 வருடங்கள் கடந்த பின்னரும் கூட
அந்த இராணுவ மேலாதிக்க மனோநிலையில் இருந்து அரசு மாறாமைதான் இந்த பிரதான கலனுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. நடப்பாண்டிலும் இலங்கையின் பிரசரவு திட்டத்தில் கூடிய முதன்மை நிதி ஒதுக்கீடு இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சுக்கு தான் ஒதுக்கப்பட்டது. ஒரு சிறிய உதாரணத்தை எடுத்துக்கொண்டால், விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுகள் அவர்களது தலைநகரமாக இருந்த கிளிநொச்சியில் 2 ஆடை தொழிற்சாலைகள் கடந்த 12 வருடங்கள், யுத்தம் முடிந்த 2009 பின்னரான 12 வருடங்களில் 2 ஆடை தொழிற்சாலைகள் மட்டுமே நிறுவப்பட்டிருக்கின்றன. அந்த ஆடை தொழிற்சாலைகள் கூட இந்திய முதலீட்டாளர்களுடையது. ஆனால் அதே கிளிநொச்சி பகுதியில் 53 இலங்கை ராணுவ பாரிய படைத்தளங்கள் பேணப்படுகிறது. 53 படை முகாம்கள் பேணப்படுகிறது. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு நிதி படைத்தரப்பு பாதுகாப்பு தரப்பிற்காக தொடர்ந்து செலவு செய்யப்படுகின்ற நிலையில் ஏற்கனவே பெற்ற கடன்கள் இருக்கிறோம். பாதுகாப்பு தரப்பிற்கான யுத்தம் முடிந்து 12 வருடங்களின் பின்னரும் கூடிய நிதி ஒதுக்கீடுகளை செய்ய வேண்டிய தேவை இலங்கை அரசிற்கு, அதாவது இலங்கை ஜனாதிபதிக்கு இருந்து வருகிறது. அந்த நெருக்கு வாருங்கள், ஒட்டுமொத்தத்தில் கொரோனாவின் பின்னரான பொருளாதார ஒட்டுமொத்த முடக்கம் இலங்கையை நடுவோற்றிக் கொண்டு வந்துவிட்டிருக்கிறது. நீங்கள் கூறுவதற்கு அப்பா எரிபொருள் என்பது இப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியாது. கேஸ் சிலிண்டர் இல்லை, கேஸ் சிலிண்டரை சாதாரணமாக எவருமே பெற்றுக்கொள்ள முடியாமல் மக்கள் இப்பொழுது தற்காலத்துக்கு திரும்புகிறார்கள். மீண்டும் விறகடுப்புகள் ஊடாக அமைக்கின்ற அந்த சூழலுக்கு மக்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். வாகனங்களது பயன்பாடு குறைவடைந்திருக்கிறது. புகையிரத்தை, அதாவது பொது புகையிரத போக்குவரத்து பயன்பாடு அதிகரித்திருக்கிறது. எரிபொருட்கள், பெட்ரோல், டீசலை எரிபொருள் நிலையங்கள் எப்பொழுது பெற்றுக்கொள்வது என்பது கூட கேள்விக்குறியாக இருக்கும். ஒரு மோட்டார் சைக்கிள் பயணிக்கின்ற போது எரிபொருள் எங்கு நிரப்பப்படுகின்றது என்பது அந்த இடத்துக்கு தேடி ஓடி செல்கின்ற ஒரு வாழ்க்கையில மக்களுக்கு அந்த இடம் தம்பி போயிருக்கிறது. சாதாரணமாக வறுமைக்கு அடையாளப்படுத்தப்படுகின்ற மக்கள் உண்கின்ற பான், அதாவது பிரெட் எனப்படுகின்ற பான் கூட கட்டுப்பாடு எதுவுமே இல்லை. அந்த பான் 70 ரூபாயிலிருந்து இன்று 120 ரூபாய் வரையாக 50 ரூபாவால் அதிகரித்திருக்கிறது. அதனை கேட்பதற்கு அந்த விலையை கட்டுப்படுத்துவதற்கு சாதாரண மக்கள், அடிப்படை வறுமை கோட்டுக்கு வாழ்கின்ற மக்கள் உண்கின்ற பானை கூட இவ்வளவு விலை அதிகரித்து விற்கப்படுகின்ற தொடர்பாக கேட்பதற்கு எந்த நடைமுறையும் இல்லை. நினைத்தது போன்ற பொருட்களை விலைகளை ஏற்றி விற்கக்கூடிய சூழலுக்கு இலங்கை தள்ளப்பட்டது. இப்ப இத அரசாங்கம் இந்த விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா? வெளிச்சந்தையில பொருட்கள் அதிகமா விற்கப்படலாம், அரசாங்கம் இங்க இருக்க மாதிரி ரேஷன் கடைகளோ இல்ல அரசாங்கமே ஏதாவது பொது விநியோக திட்டத்தின் மூலமாக விற்பனை செய்யறதுன்னா இந்த நிலைமையை ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வர முடியாதா? இலங்கை அரசாங்கம் கடந்த 10-12 வருடங்களுக்கு மேலாக பொது கட்டமைப்பு, விநியோக கட்டமைப்பை கைவிட்டு விட்டது. முற்றுமுழுதாக தனியார் மயப்படுத்தப்பட்டதாக இலங்கை வர்த்தகத்துறை மாறிவிட்டது. குறிப்பாக பெருமளவு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவை கப்பல்களில் தெரிவிக்கப்பட்டு துறைமுகத்தில், கொழும்பு துறைமுகத்திலும் அனுராதபுரம் துறைமுகத்திலும் காத்திருக்கின்றன. ஆனால் அந்த பொருட்களை உள்ளே இறக்குமதி செய்வதற்கான பரிவர்த்தனை டாலர்களில், அமெரிக்க டாலர்கள், சர்வதேச நாணய அங்கீகரிக்கப்பட்ட கொடுப்பனமான டாலர்கள் மூலம் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. இலங்கை மத்திய வங்கியிடம் அவ்வாறான கப்பல்களில் இருக்கின்ற பொருட்களை இறக்குவதற்கான டாலர் பெறுமதி எதுவுமே இல்லாத நிலையில் இலங்கை அரசினால் எதுவுமே செய்ய முடியாது. கேஸ் சிலிண்டர்களுக்கு மிகப்பெரிய பற்றாக்குறை. கேஸ் சிலிண்டர்கள் 2 கப்பல்கள் 2 வாரமாக காத்திருக்கின்றன. கொழும்பு துறைமுகத்தில் அந்த கப்பல்கள் காத்திருக்கின்றன. நேற்று இலங்கை ஜனாதிபதி அலுவலகத்திலிருந்து இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய எண்ணெயை விடுவிப்பதற்கு நாங்க அரசாணை பிறப்பிச்சிட்டோம், உத்தரவு பிறப்பிச்சிட்டோம்னு சொன்னாங்களே. அவர்கள் அவ்வாறு விடுவிப்பதற்கான உத்தரவு பிறப்பிப்பதாக ஊடகங்களூடாக செய்யப்படுகின்ற பிரச்சாரம் பெரிதாக இருக்கின்ற போதிலும் மக்களது தேவை அதிகமாக இருக்கின்றது. மக்களது, அதாவது இந்த சீரான விநியோகம் முன்னெடுக்கப்படாமையினால் பொருட்களுக்கான தட்டுப்பாடு அதிகரித்திருக்கின்றது. ஒவ்வொரு கேஸ் சிலிண்டர் விற்பனை மையங்களிலும் நூற்றுக்கணக்கில் மக்கள் வெறும் சிலிண்டர்களும் வெற்றி சிலிண்டர் கேன்களுடன் காத்திருக்கிறார்கள். இலங்கை அரசு ஒரு கப்பலிலிருந்து பொருட்களை வட்டி அவற்றை வழங்குகின்ற பொழுது மக்களது தேவை அதிகமாக இருக்கிறது. அதாவது விநியோகிக்க வருகின்ற சிலிண்டர் 100ஆக இருக்கும். ஆனால் இங்கு காவல் இருப்பவர்கள் 500-600 பேராக இருக்கின்ற பொழுது முற்றுமுழுதாக அவர்களுடைய தேவை என்பதை செய்ய முடியாது. இலங்கை அரசாங்கம் வெளியே கூறிக்கொண்டாலும் நிஜம் அதாகத்தான் இருக்கு. ஓகே, திரு அகிலன் கதிர்காமர், திரு தயாபரன் சொல்லும்போது பாதுகாப்புத்துறைக்கு நிறைய செலவு செய்யறதுக்காக நிதி ஒதுக்குறாங்க அப்படி இலங்கை அரசுன்னு சொன்னார். அதுல என்ன கேள்வினா, விடுதலை புலிகளை முற்றிலுமாக நாங்க இலங்கையிலிருந்து அப்புறப்படுத்திட்டோம், அவங்களுடைய செயல்பாடுகளை நாங்க முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இலங்கை அரசு சொல்லுகிற போது மீண்டும் பாதுகாப்புத்துறைக்கு ஏன் அவ்வளவு நிதியை ஒதுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அவங்களுக்கு? இலங்கையை பொறுத்தவரையில் இந்த யுத்தம் முடிந்த பிறகு கூட
அவர்கள் இந்த பாதுகாப்பு துறையை ஒரு டீமிலிட்டரைசேஷன் ப்ராசஸ் ஊடாக அதை குறைத்து ஒரு சமாதான காலத்துக்கான ஒரு அமைப்பாக மாற்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. ராஜபக்ச அரசு தற்போது இருக்கும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பாதுகாப்பு அமைச்சுடைய செயலாளராக யுத்த காலத்தில் இருந்தார். அதற்கு பிறகும் தொடர்ந்து ஒரு இராணுவமயமாக்கலை இலங்கையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஆட்சி மீண்டும் 2019 ஆண்டில் வந்த பிறகு கூட ஒரு எதேச்சாதிகார ஆட்சியாகவும் இராணுவமயமாக்கலுடன் இருக்கிற ஆட்சியாகவும் இருந்த நிலையில் அவர்கள் ஏற்கனவே 2 வருடங்களுக்கு முதலே இந்த பொருளாதார நெருக்கடி பெருமளவில் கூர்மையடைந்து கொண்டு வந்திருந்த பொழுதும் அதை கையாளாமல் வெறுமனே தங்களுடைய அதிகாரத்தை பற்றி தான் கவனத்தில் எடுத்திருந்தார்கள். அதே நேரம் இந்த பொருளாதார நெருக்கடி என்பது இது ஒரு நீண்ட கால பொருளாதார நெருக்கடி என்றுதான் கூற வேண்டும். உண்மையில் 1930ஆம் ஆண்டுகள் 40ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு, சுதந்திரத்துக்கு பிறகு இதுதான் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியாக அமைந்துள்ளது. இதன் வேர்கள் அங்கே இருக்குது என்று பார்க்கும் பொழுது 1977ஆம் ஆண்டிலேயே தென்னாசியாவில் முதலாவது நாடாக இலங்கையுடைய பொருளாதாரம் தான் தாராளமயமாக்கப்பட்டது. இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 14-15 வருடங்களுக்கு முன்பே எங்களுடைய பொருளாதாரம் தாராளமயமாக்கப்பட்டு வர்த்தகத்தை எடுத்தோம் என்றால், நிதி சந்தையை எடுத்து பார்த்தோமானால் எல்லாம் ஏகாதிபத்திய சக்திகளுக்கு இணைந்து போகிற கொள்கைகளைத்தான் உலக வங்கியும் சர்வதேச நிதி நாணயமும் திணிச்சு அவ்வாறான ஒரு பொருளாதாரம் முன்கொண்டு போன பட்சத்தில் நாங்கள் இறக்குமதியில் முழுதாக தங்கியிருக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டது. அது மட்டுமில்லாமல் இந்த நவதாராளவாத கொள்கைகளின் அடிப்படையில் நிதியுடைய பாய்ச்சல் நாட்டுக்குள் வருவதும் வெளியில் பாயும் பட்சத்தில் தான் ஒரு நெருக்கடி தன்மையுள்ள பொருளாதாரமாக இருந்தது. அது இந்த கடந்த 2 வருடங்களாக இந்த கொரோனா நெருக்கடியோட வந்த குழப்பத்துடன் பெருமளவில் சுற்றுலாத்துறை முடங்கியதுடன் அந்நிய செலாவினம் இல்லாமல் இறக்குமதி செய்வது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாகி இருந்தது. அந்த நிலைமையில் இந்த 2 வருட காலமும் இலங்கை அரசாங்கம் இறக்குமதி பொருட்கள், அதாவது அத்தியாவசிய பொருட்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ஒரு பொது விநியோக முறையை உருவாக்கவில்லை. 1977ஆம் ஆண்டுகளுக்கு முன்பு, தாராளமயமாக்குவதற்கு முன்பு இலங்கையில் ஒரு பாரிய ஒரு பொது விநியோக முறை ஒன்று இருந்தது. ஆனால் தற்போது உண்மையில் இந்த நெருக்கடியுடன் மக்களுக்கு ஒரு விதமான சலுகைகளும் கொடுக்கப்படவில்லை. தாராளமயமாதல், தனியார் மயமாதல் அந்த கொள்கைகள்னால பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல அந்த கொள்கைகளை சரியா அமல்படுத்தாத இலங்கை மீது பிரச்சனை? ஏன்னா தனியார் மயமாதல், தாராளமயமாதல் கொள்கைகளை அமல்படுத்தின நாடுகள் வளர்ந்துட்டு தானே இருக்கு. இப்போ 91க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் அந்த கொள்கையை பயன்படுத்துறாங்க, வளர்ச்சி தானே அடைகிறாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இலங்கையுடைய பொருளாதார கட்டமைப்பை எடுத்து பார்க்கும் பொழுது இங்கிருந்து நாங்கள் ஏற்றுமதி செய்வது ஒரு சில பொருட்களாகத்தான் இருக்குது. காலனித்துவ காலத்திலிருந்து தேயிலையுடைய ஏற்றுமதி இருக்கின்றது. அதற்கு அப்பால் ஆடை தொழிற்சாலைகள், மற்றது சுற்றுலாத்துறை, மற்றது மத்திய கிழக்கு நாடுகளில் சென்று பணிபுரியும் பெண்களுடைய வருமானம், இவ்வாறான ஒரு குறிப்பிட்ட வருமானம் தான் இருக்கின்றது. அது மத்தியில் பொருளாதாரத்தை தாராளமயமாக்கும் பொழுது பெருமளவில் இறக்குமதி பொருட்கள் நாட்டுக்குள் வருகின்றன. அதாவது இங்கிருக்கும் ஒரு சிறிய நாட்டில் விவசாய உற்பத்தியை எடுத்து பார்ப்போமானால் எங்களுடைய உற்பத்தி செலவு இந்தியாவிலும் பார்க்க நிச்சயமாக கூடவாகத்தான் இருக்கும். இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டில் இருக்கும் உற்பத்தியுடன் போட்டி போட முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கும். அந்த நிலைமையில் நாங்கள் இறக்குமதியை உள்வாங்கும் பொழுது நிச்சயமா இங்கிருக்கும் அனைத்து துறைகளும் முடங்கி போற ஒரு நிலைமை இருக்கும். அதன் காரணமாக தற்போது உணவு பாதுகாப்பு கூட ஒரு நெருக்கடியாக வந்துள்ளது. உத்தரவாதப்படுத்தும் உணவுப் பொருள் கடுமையாக விலையேறி இருக்கிறது, பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருக்கு, என்ன மாதிரி துன்பங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்னு இலங்கை மக்கள்கிட்ட கேட்டோம். இலங்கை மக்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களையும் பார்க்கலாம். நாடே ஒரு பொருளாதார தடைக்கு உட்பட்டு ஒரு அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாத சூழலில் இன்று பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் அவதியுறதை நாளாந்தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எந்த அத்தியாவசிய பொருளுக்கும் ஒரு லைன் கியூவில் நிற்க வேண்டிய தேவை இந்த யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்டிருக்கு. ஆனால் சிங்கள பகுதியில் கஷ்டம், பொருளாதாரத்தை பின் வந்தால் உணவில்லை என்று சொல்லி ஒருத்தர்
தற்கொலை செய்த செய்தியும் வெளிவந்திருக்கிறது. இந்த நேரத்தில் இப்படியாக போகும், இந்த நாடு இப்படியாக போகும் தருவாயில் இது மேலும் ஒரு கவலைக்கிடமான சம்பவங்கள் இடம்பெறக்கூடிய சாத்தியக்கூறு நிறையவே இருக்கிறது. அவிச்சு தின்ற முட்டை கூட்டி 30 ரூபா போகுது. அப்போ என்னென்று நாங்கள் வாழையிலும் வேலைக்காரரை கேட்டால் அண்ணன் மேசன் வேலை தாங்கணும், எல்லாருக்கும் சாமான் பாசி எல்லாம் விலை கூடுது, எங்களுக்கு ஒரு 2000-3000 சம்பளமாக தாங்கண்டா அது தருகினம் இல்லை. கேட்டால் நாங்கள் குறைஞ்ச ரேட்டெலாம் வேலை செய்கிறோம், அண்டாண்டு சாப்பாட்டுக்காவது நாங்கள் உழைக்கிறோம், உங்களுக்கு என்னென்ன நான் தரையிலும் விருப்பமெண்டா செய்யுங்கோ இல்லைண்டா விடுங்கோ. அப்படி அந்த வேலை இல்லாத டைமில் நாங்கள் என்னத்தை சாப்பிட்றது, அண்டாண்டு நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஒரு நேரம் சாப்பாடு தானே வடிவாக சாப்பிட்றோம். இந்த காலமாக இன்னும் சாப்பிடலை. நான் மட்டுமில்லை, இந்த பிள்ளையிலேருந்து மனுஷ வரையும் சாப்பிடலை. மருத்துவ செலவுக்கு போனால் அங்கே கொண்டு போகிறாங்க 1000-2000. அப்போ யாருக்காக உழைக்கிறா? பிள்ளைகளுக்காக உழைக்கிறாரா, எனக்காக உழைக்கிறாரா, இல்லைங்கிற குடும்பத்துக்காக உழைக்கிறாரா? திரு தயாபரன், முட்டை 30 ரூபா விற்றா ஊதியத்தையும் உயர்த்தாமல் எப்படி வாழ முடியும்? குடும்பத்தில் யாருக்காக நான் சம்பாதிக்க முடியும்? அந்த கேள்விதான் உச்சக்கட்ட வலியின் வேதனை. இதில் சைனா போன்ற நாடுகள் உதவி செய்யலையா, கைவிட்டுட்டாங்களா? ஒரு பூகோள அரசியல்ல நிச்சயமாக ஆரம்பத்தில் கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் அவர்களுடைய தெற்கிலையும் சரி ஆட்சியாளர்களையும் சரி என்றுமே ஒரு இந்திய எதிர்ப்பு மனோநிலைதான் கடந்த காலங்களில் இருந்து வந்தது. ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கும் தாயகத்துக்குமான வடகிழக்கு தமிழகத்துக்குமான தொற்றுக்கொடி உறவு தொடர்பாக அச்சம் தென்னிலங்கையில எப்பவுமே இருந்து வருகிறது. அந்த வகையில இந்தியாவை என்றுமே வடகிழக்கு தமிழகத்தில் இருக்கிற மனோநிலை வேறாகவும் தென்னிலங்கையில கொழும்பை ஆட்சியாளர்களிடம் இலங்கை தொடர்பாக இந்தியா தொடர்பாக இருக்கிற ஒரு சந்தேக மனப்பான்மை இருந்தது. இந்த நிலையில சீன சார்பு ஒரு நபராக இலங்கை ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச அடையாளப்படுத்தப்பட்டார். நெருங்கிய உறவையும் தனது ஆட்சி பொறுப்பேற்பின் பின்னராக அவர் முன்னெடுத்து வந்திருந்தார். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலோட்டத்தின் பின்னராக பெருமளவுள்ள நிலப்பிறப்புகள், தொழில் முயற்சிக்கான முதலீடுகள் என பல சீனாவுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட போதும் பூகோள அரசியல்ல ஏற்பட்ட மாற்றங்கள், குறிப்பாக அமெரிக்க இந்திய கூட்டு, அமெரிக்க இந்தியாவுடைய தலையீடு, நடந்து முடிந்த ஒரு போர்க்குற்றங்கள் இனஅழிப்புகள் தொடர்பான ஐநாவில் இருக்கின்ற விசாரணை காலம், இதன் காரணமாக இலங்கை அரசு சீனாவை ஓரளவிற்கு ஒதுக்கி வைத்தது. நான் சீனாவை முற்றுமுழுதாக கைவிட்டு விட்டேன்னு சொல்ல முடியாது. சீனாவை ஒருபுறம் வைத்துக் கொண்டு அமெரிக்கா இந்தியாவுடன் நட்பை பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. அந்த நட்பு சூழல் தான் இப்பொழுது புதிய பரிமாணத்தை பெற்று கடனுக்காக டெல்லிக்கு காவடி எடுக்கின்ற ஒரு நிலைக்கு இப்போ இலங்கையை தள்ளி இருக்கிறது. அதற்காக சீனாவை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாம், அமெரிக்காவோடு கொஞ்சம் நேசக்கரம் நீட்டலாம்ன்ற முடிவை இலங்கை தான் எடுக்குதா? நிச்சயமாக இலங்கை ஆட்சியாளர்களை பொறுத்தவரையில இப்ப இருக்கின்ற இந்த ஆட்சியை கோத்தபாய ராஜபக்சவிற்கு 67 லட்சம் வாக்குகளை அளித்து அவரை முற்றுமுழுதாக தெரிவு செய்தவர்கள் தென்னிலங்கை சிங்கள மக்கள். முஸ்லிம் மக்களாயும் சரி வடகிழக்கு தமிழகத்தில் தமிழ் மக்களும் சரி சொல்லிக் கொள்ளத்தக்கதாக கோத்தபாய ராஜபக்சவை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற வாக்களிக்கவில்லை. அதனால் அவர் அடிக்கடி தன்னை சிங்கள பௌத்த வாக்காளர்களின் ஒரு ஜனாதிபதி என்றுதான் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார். இந்த நிலையில் ஒட்டுமொத்த அவருக்கு வாக்களித்த மக்களே அமெரிக்கா சொந்த நாடான அமெரிக்காவுக்கு சென்று விடுங்கள் கோத்தபாய அவர்களை என்று கோஷம் எழுப்புகின்ற மிகப்பெரிய அழுத்தத்தை, மிகப்பெரிய பின்னடைவை ராஜபக்ச ஆட்சியாளர்கள் சந்தித்திருக்கிறார். நேற்று தினம் அவர் ஒரு விசேட உரையொன்றினை தொலைக்காட்சி ஊடாக ஆற்றிய பொழுது சமூக ஊடகங்களில் அவருடைய உதைப்பே போய்கொண்டிருந்த அதே வேளையில் ஆயிரக்கணக்கில் கருத்துக்கள் வந்து கொண்டிருந்தன. அதுவும் தென்னிலங்கை சிங்கள மக்களிடமிருந்து ஹோஹோம் கோத்தபாயா என்ற ஹேஷ்டாக் மிகப்பெரிய அளவில் வந்துள்ளது. அதாவது இது தமிழ் தரப்பில் இருந்தால் முஸ்லிம் தரப்பிலிருந்து வந்திருந்தால் அது அவரால் சாதாரணமாக எடுத்துக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த சிங்கள மக்களே ஆட்சியாளர்களை வீட்டுக்கு செல்லுங்கள் கூறுகின்ற அளவிற்கு பொருளாதாரம் பின்னடை, சிங்கள தேசம் மிகப்பெரும் பின்னடைவை பொருளாதார சந்தித்திருக்கு. புரிந்து கொள்ள முடியுது. ஆனா அவங்க தான் ஓட்டு போட்டு பெருமளவுல அவங்க தான் வாக்களித்து அவங்களை ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. திரு அகிலன் கதிர்காமர், இப்ப இந்தியா கிட்ட 7500 கோடி கடன் கேட்பதற்கான முயற்சி மேற்கொண்டிருக்கு. இன்றைக்கு மாலை அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகலான எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா இந்த மாதிரி கடன் வாங்கியே இலங்கையுடைய பொருளாதார நிலைமையை சீர் செய்ய முடியும் அப்படின்னா எத்தனை மாதங்களுக்கு அதை சீர் செய்ய முடியும்? வேற என்ன முயற்சிகள் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு? திரு அகிலன், நீங்கள் கலைச்சது உங்களோட கேள்வி கேட்கவில்லை. மீண்டும் இல்ல இப்ப இந்தியா கிட்ட 7500 கோடி கடன் கேட்கிறாங்க. இந்த மாதிரி இலங்கையுடைய நேச நாடுகள், அண்டை நாடுகள்
அவங்க கிட்ட கடன் வாங்கி எத்தனை மாதங்கள் இந்த நிலைமையை வந்து அவங்க சமாளிக்க முடியும்? வேறு என்ன முயற்சிகளை எடுக்க வேண்டிய தேவை இருக்கு? ஏன்னா மக்கள் பேசுறத பார்த்தா ஊதியமும் உயர்த்தப்படலை, உணவுப் பொருட்கள் தட்டுப்பாட்டில் இருக்கு, விலை உயர்ந்திருக்கு. இப்ப இப்படியே போகும்போது அது பட்டினிச்சாவே அதிகமாகும் போல இருக்கே. நிச்சயமா ஒரு பஞ்சம் பெறக்கூடிய நிலைமை தற்போது இலங்கையில் இருக்குது என்றுதான் கூற வேண்டி இருக்கின்றது. அதாவது எங்களுடைய அரசாங்கத்துடைய கொள்கையை எடுத்து பார்க்கும் பொழுது நாளுக்கு நாள் எவ்வாறு சமாளிக்கலாம் என்ற மாதிரியான ஒரு கொள்கைகளாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் எந்த நாட்டிடம் இருந்தாவது, சீனாவா இருக்கலாம், இந்தியாவா இருக்கலாம், அமெரிக்காவா இருக்கலாம், யாரிடமிருந்தும் கெஞ்சி நிதியை பெறுவதுதான் அவர்களுடைய கொள்கைகளாக தற்போது இருக்கின்றது. ஆகவே ஒரு நீண்டகால நிரந்தர தீர்வு தற்போது அவர்கள் முன்வைக்கவில்லை. அதாவது எவ்வாறு எங்களுடைய அத்தியாவசிய பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை இறக்குமதி செய்து ஒரு பொது விநியோக திட்டமூடாக மக்களிடம் கொடுக்க வேண்டும், அதை மானிய அடிப்படையிலும் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது இவ்வாறான ஒரு பெரும் நெருக்கடி மத்தியில். ஆனால் அவ்வாறான கொள்கைகள் அவர்களிடம் தற்போது இல்லை. மற்ற பக்கம் தற்போது இலங்கையும் IMF-இடம், சர்வதேச நிதி நாணயமிடம் ஒரு ஒப்பந்தத்தை செய்து இந்த நிதி பிரச்சனை தீர்க்கிறதாக கூறும் அதே நேரம் இலங்கையுடைய பலம் என்று கூறும் பொழுது 1940ஆம் ஆண்டுகளில் இருந்தே இலவச கல்வி, இலவச சுகாதாரம் போன்ற கொள்கைகள் இருந்ததுதான் இலங்கையிலும் கேரள மாநிலம் போன்ற உயர்ந்த மனித அபிவிருத்தி புள்ளிகள் காணப்பட்டது. ஆனால் இவ்வாறான ஒரு நெருக்கடி மத்தியில் அவைகள் கூட, உதாரணமா என்னுடைய மாணவர்களுக்கு கூட பல்கலைக்கழகம் முழுதாக இலவசமாகத்தான் இருக்கின்றது. அவ்வாறான கொள்கை திட்டங்களிலும் பின்னடைவு வருமாண்ட ஒரு அச்சமும் தற்போது தோன்றி இருக்கின்றது. ஆகவே இந்த நெருக்கடி ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கின்றது. பார்க்கலாம், நிலைமை சரியாகணும். அந்த நாடுகளும் உதவி செய்வதற்கு முன் வர்றாங்க. அந்த உதவிகளையும் இலங்கை அரசு பெற்றுக்கொண்டு நீங்க சொன்ன மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த பிரச்சனைகள் அணுக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. நன்றி இரண்டு விருந்தினருக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு.